வணக்க நண்பர்களே. எல்லாரோட கேள்வியுமே பார்த்தோன்னா, பேமெண்ட் வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே அந்த கேள்விய கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பேமெண்ட் வரும். உங்களுக்கே தெரியும் நம்ம கம்பெனியில பார்த்தோன்னா, ஒரு 5 கேஸ் பதியப்பட்டிருந்தது. அதுல 4 கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருந்துச்சு. அதுவுமே பார்த்தோன்னா, இஓடபிள்யூக்கு மாத்தி உங்களுக்கு சென்னை ஹைகோர்ட்ல இது மாத்தியிருக்காங்க. நம்ம எம்டி சாருமே பார்த்தோன்னா, சென்னை ஹைகோர்ட்டுக்கு தான் பார்த்தோன்னா, அந்த கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காரு. முன்ஜாமீனும் பார்த்தோன்னா, இப்போ வரைக்கும் எம்டி சாருக்கு கிடைக்கல. இதே மாரி பார்த்தோன்னா, நம்ம எம்டி சார் மட்டும் இல்லாம 30 டைரக்டர்ஸ் நம்ம கம்பெனில இருக்காங்க. 30 டைரக்டர்ஸ்க்குமே பாத்தோன்னா, யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைச்சாலுமே நமக்கான தகவல் உங்களுக்கு வந்துரும். எப்போ பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான இது தகவல் டைரக்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ரிலீஸ் ஆனா கூட கண்டிப்பா முன்ஜாமீன் கிடைச்சா கூட நமக்கு தகவல் கிடைச்சிரும். அதனால தான் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாரும் அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மோஸ்ட்டா தவிர்த்துருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறதுனால நமக்கு எந்த பலனுமே இல்ல. ஒரு சிலர் நீங்க பண்ற தப்புனால எல்லாருக்குமே அது பாதிப்ப உண்டாக்கிரும். அதனால தான் நான் சொல்றேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மோஸ்ட்டா போடாதீங்க. உங்களுக்கு கம்பெனி எந்த தரப்புலயுமே தரல அப்படிங்கிற மாரி எந்த ஒரு அறிவிப்புமே குடுக்கல. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா, ஆப் உங்களுக்கு ரன் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஓஎம், பிஎம், எஸ்எம் 3க்குமே பேமெண்ட் எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஏமாத்திட்டு போகணும்னா, கண்டிப்பா பேமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த 3 இதுக்குமே நமக்கு பேமெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேமெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். அதனால உங்களுக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளால பேமெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு. அதனால தான் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நீங்க பொறுமைய இழந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க போடுறதுனால, அத பார்த்து இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அதே தப்ப பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க கேஸ் குடுக்குறதுனால எந்த பலனுமே கிடையாது. நீங்க கேஸ் குடுத்தா உங்களுக்கு பணம் வந்துரும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கீங்க. அப்படி எந்த விதமும் ஆவாது. ஏன்னா உங்களுக்கு அது இன்னும் டிலே தான் ஆகுமே தவிர, உங்களுக்கு பணம் நீங்க வாங்கிரலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க. அது தவறு. நீங்க கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரமாட்டோம். அந்த மாரி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கான இது கிடைச்சா மட்டும் தான் நீங்க அந்த கேஸுங்கிற ஒரு இதுக்கே நீங்க மூவ் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாரி ஒரு முடிவுகள்லாம் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா ஆயிரும். அதாவது நமக்கு எதிரா நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிற அந்த கம்பெனிக்கு எதிரா செயல்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ளஸ்ஸா அமைஞ்சிரும். அதனால தான் நான் சொல்றேன். நீங்க இந்த இத பார்த்தீங்கன்னா, அவங்க மெயின் மோட்டிவே நம்ம மூலியமா கேஸ அவங்க போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அந்த தப்ப மட்டும் பண்ணிறாதீங்க தயவு செஞ்சு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நமக்கான பேமெண்ட் வந்துரும். இந்த வீக் இல்லன்னா நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கான பதில் கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.